சென்னையில் காலை முதல் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் மேடம். காலையிலேருந்து கனமழை பெய்து வருது. சென்னை மாநகராட்சி சார்பில் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? இப்போ ஃபீல்டு விசிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கெங்கே ஏரியாலாம் பார்க்குறீங்க, என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்துருக்கீங்க? நேற்று இரவு முதல்ல தொடர்ந்து மாநகராட்சி உள்ள பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்திருக்கு. காலை 6 மணி முதலே கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகி இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் முக்கியமான கெனால் பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் கெனால், இந்த ஓட்டேரி நல்லா கெனால், அதே போல் சவுத்தில் பார்த்தீங்கன்னா வேறு வீராங்கல்லோடை கெனால், இந்த மாதிரி கெனால்கள்லாம் முக்கியமான பகுதிகளாக இருக்குது. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் இந்த முக்கியமான கெனால் பகுதிகளானதுமே தூர்வாரும் பணிகள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டேரி நல்லா இந்த அளவுக்கு சீராக தண்ணி செல்லக்கூடிய வழிவகை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னே பார்த்தீங்கன்னா நிறைய ஆகாய தாமரையில் கோயிலில் இந்த மழை காலங்களில் பல்வேறு பகுதிகளிலிருந்து அடிச்சுட்டு வரக்கூடிய குப்பைகள் தேங்கக்கூடிய சூழல் ஏற்படும். இதனால் மழை தண்ணிகள் வெளியேற முடியாத ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நிலை இருந்தது. இன்றைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்த பணியினால இன்றைக்கு இந்த ஓட்டேரி நல்லா பகுதியில் முற்றிலுமாக இந்த தண்ணிகள் வெளியேறும்கான சீரமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக அனைத்து மாநகராட்சி அதிகாரிகளும் களத்தில் இருந்து பணியாற்றி வருகிறார்கள். மாமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே பொதுமக்களோடு இணைந்து பணியாற்றுகிறார்கள். இன்றைக்கு மதிய உணவுவே மாநகராட்சி சார்பாக 83,000 பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இரவு உணவு மாநகராட்சி சார்பாக தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இரவு உணவு மாநகராட்சி சார்பாக தேவையின் அடிப்படையில் வழங்கப்படும். இப்போது இந்த மழைநீர் வடிகால் பணிகள் ரொம்ப நாளாகவே பண்ணிட்டு இருக்கிறோம். அது அந்த பணிகள் எந்த அளவுக்கு கை கொடுத்துருக்கு? ஏற்கனவே தேங்கக்கூடிய இடங்களில் தண்ணீர் இப்போ தேங்குதா, இல்லை அது அந்த பணிகள் நமக்கு கை கொடுத்துருக்கா? நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுடைய ரிசல்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கு நேற்று இரவு முதலே தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் தண்ணி ஆறு போல் அடுத்து செல்லக்கூடிய சூழலை தான் நம்ம பார்க்க முடியுது. எந்த ஒரு பகுதிகளுமே தண்ணி தேக்கம் நின்று இடுப்புக்கு மேலே தண்ணி நிற்குது அப்படின்றது பெரிதாக கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு இந்த மழைநீர் வடிகால் பணிகள் கை கொடுத்துருக்குது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து இந்த மழை காலங்களுக்காக ஆண்டு முழுவதுமாக மாநகராட்சி சார்பாக பல்வேறு முன்னெடுப்பு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். அதன் வகையில் தான் இன்னைக்கு இந்த புயல் நேரங்களில் கூட இந்த மழைநீர் வடிகால் மாநகராட்சிக்கு கை கொடுத்திருக்கு. தண்ணீர் தேங்கக்கூடிய இடத்துல தண்ணீரை வெளியேறதுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோங்க? நம்மளுக்கு இந்த மழைநீர் வடிகால் மூலியமாக நம்மளுக்கு 15 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை தண்ணி வெளியேற்றக்கூடிய சூழல் அந்த கட்டமைப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இயற்கையின் சூழல் அதிகமாகக்கூடிய சூழல் இருந்தால் மாநகராட்சி சார்பாக 160 பகுதிகள் 100 HP கொண்ட மோட்டார் பொருத்தப்பட்டிருக்கிறது. 500 பகுதிகளில் 50 HP கொண்ட மோட்டார் பொருத்தப்பட்டிருக்குது. அதற்கு பின்னர் மாமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கை ஏற்பாளர்கள் 30 HP 25 HP கொண்ட மோட்டார்களும் அந்தந்த பகுதிகளில் ஆகஸ்ட் மாதமே வைக்கப்பட்டிருக்கிறது. இரவு வரைக்கும் மழை இருக்குன்றதை தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ எந்தெந்த பகுதிகள் தேவை நடைபெறும் மோட்டார் ஃபங்க்ஷனிங்ல இருக்கு. எந்த அளவுக்கு தயாரா இருக்கிறோம்? இன்னைக்கு இரவு வரைக்கும் மழை நீடிக்கும் சொல்றாங்க. சென்னை மாநகராட்சி முழுவதும் எந்த அளவுக்கு தயாரா இருக்கும் மேடம்? இப்போ வரைக்குமே லோ லைன் ஏரியா எல்லாமே கண்டறியப்பட்டு மாமன்ற உறுப்பினர் மூலியமா, சட்டமன்ற உறுப்பினர் மூலியமா, அதே போல மாநகராட்சி அதிகாரிகளும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். மாநகராட்சி சார்பாக இருக்கக்கூடிய சமுதாய நலக்குழுவும் பெருநகர சென்னை மாநகராட்சி பள்ளி கட்டடங்களையும் அவர்கள் இடமாற்றம் செய்யறதுக்கு தயார் நிலையில வைத்திருக்கிறோம். இது வரைக்கும் இடமாற்றக்கூடிய சூழல் வரல. இரவு நேரங்களில் சில பகுதிகள் பொதுமக்கள் கோரிக்கை ஏற்று அவர்கள் இடமாற்ற கூறினால் அந்த பகுதியில் இடமாற்றி அவர்கள் தேவையான உணவு, பாய், பெட்ஷீட்டு, அதே போல கொசுவலை இது எல்லாமே மாநகராட்சி சார்பாக வழங்க இருக்கிறோம். வட சென்னையில பாத்துட்டீங்க, அடுத்து எந்தெந்த பகுதிகள்லாம் போறீங்க? மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் ஆய்வில் வருவாங்க. தொடர்ந்து மாநகராட்சி முழுவதுமாக ஆய்வு மேற்கொள்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.